நம் நாட்டை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல நம்மளுடைய பாரம்பரியத்தையும் மொழியையும் புறக்கணித்து மக்களை அடிமைப்படுத்தி தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தினாங்க. அதுக்கப்புறமா பல தலைவர்களுடைய போராட்டத்தினாலும் பல உயிர் தியாகத்தினாலும் நாம் விடுதலை பெற்றோம். இன்று அந்த ஆங்கிலேயர்களுடைய இங்கிலாந்து பாராளுமன்றமே தமிழ் மொழியோடைய மேன்மையை உலக அறிய செய்த ஒரு தமிழ் ஆராய்ச்சியாளரை கௌரவிச்சிருக்கு. இது வரலாற்றின் அற்புதமான திருப்பமாகும். இன்றைய விடுதலை நாள் சிறப்பு நிகழ்ச்சி தமிழ் ஆற்றுப்படை. இந்த ஆற்றுப்படை என்பது ஆறு மற்றும் படைத்தல் என்ற இரு சொற்களால் ஆனது. ஆறு என்றால் வழி, படைத்தல் என்றால் படுத்துதல், அதாவது ஒன்றை அதன் வளர்ச்சிக்கு வழிப்படுத்துதல் என்பதே ஆற்றுப்படை என்பதாகும். இன்றைய நவீன காலத்துல தமிழ் மொழியோடைய வளர்ச்சிக்காக தமிழ் மொழியை எப்படி வாசிக்கணும் என்பதுல புதிய முறையை கையாண்டு அதுல வெற்றி பெற்ற தமிழ் ஆசிரியரை தான் இன்றைய நிகழ்ச்சியின் வழியே நாம சந்திக்க இருக்கிறோம். மக்கள் வணக்கம், இது தமிழ் ஆற்றுப்படை. இன்றைய விடுதலை நாள் சிறப்பு நிகழ்ச்சிக்காக நாம சந்திக்க போற நபர் தமிழ் வாசிப்பு திறனில் ஏற்படும் சிக்கல்களும் தீர்வுகளும் என்ற தலைப்புல தமிழ் ஆராய்ச்சி செய்து அதன் மூலமா இங்கிலாந்து பாராளுமன்றத்தால கௌரவிக்கப்பட்டவர் தமிழ் ஆசிரியர் முனைவர் கனகலட்சுமி அவர்களை சந்திக்க போறோம். வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு விடுதலை நாள் சிறப்பு நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைய நாளில் பேசுறது குறித்து எனக்கும் மகிழ்ச்சி. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தமிழ் துறையில் நிறைய பேர் தமிழ் மீது ஆர்வம் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. ஆனால் உங்களை பற்றி ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு தெரியுமா? நீங்கள் தமிழ் மொழியில் ஆராய்ச்சி பண்ணி அதுவும் வாசிப்பதில் ஏற்படக்கூடிய அதோட சிக்கல்கள், அதுக்கான தீர்வுகள், அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணதன் மூலமாக இங்கிலாந்து பாராளுமன்றம் உங்களை கௌரவிச்சிருக்காங்க. அதற்காக மக்கள் தொலைக்காட்சி சார்பாக முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. அந்த தருணம் எப்படி இருந்தது? எப்படி உணர்ந்தீங்க? அதாவது அந்த தருணம் இத்தனை நாள் 23 வருஷமாக தொடர்ந்து கஷ்டப்பட்டேன். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா என்னோடய பயணங்களாக இருக்கட்டும், எனக்கு இடர்பாடுகள், எப்படி இவளை உட்கார வைக்கிறதுக்குன்னு நடத்தின சதிகள், இது எல்லாத்தையுமே முறியடித்து செஞ்சு நின்று அதுக்கான பலன் அன்னைக்கு கிடைச்ச மாதிரியா நான் ஃபீல் பண்ணேன். ரொம்பவே சந்தோஷமா உணர்ந்திருப்பீங்க இல்லையா? அதுக்கு அடுத்தபடியா என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் பட்டதாரி இல்லையா நீங்க முதல் பட்டதாரியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி ஒரு சிலர் படிப்பாங்க. அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு ஆர்வம் இருந்தாதான் மேல மேல படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்ப மேல மேல படிச்சு முனைவர் கனகலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கீங்க இல்லையா? நம்ம தலைமுறையில நாம தான் முதல் பட்டதாரி, அதுவும் முனைவர் அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம் போது அது எப்படி உங்களுக்கு பெருமையா இருக்கும் இல்லையா? உங்களுக்கும் சரி, உங்களுடைய வீட்டு சார்பில் சார்ந்தவங்களுக்கும் சரி ரொம்பவே பெருமையா இருக்கும். என்னுடைய மகள் இப்படி படிச்சுட்டா, இல்லை சொந்தக்காரங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இந்த அளவுக்கு படிச்சிருக்கா, அதுவும் அவளுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்ற போது அவங்களாம் எப்படி ஃபீல் பண்றாங்க? அதே சமயத்துல உங்களுக்கு எப்படி நெகிழ்வா இருக்கு அந்த தருணம்? ஆமாம், அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்து நம்ம படிக்கும் பொழுது தேடல் நிறையா எனக்கு ஆய்வுக்குள்ளே வந்ததுனால 2000 நான் ஆய்வு தொடங்கிட்டேன். அப்போ என்னோடய தேடல் அதிகமாக அதிகமாக எனக்கு படிப்பு அவசியமாயிற்று. தமிழில் குழந்தைங்கள எழுத வைக்கிறதுல ரொம்ப எளிமை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதை நான் ஆய்வும் பண்ணி காமிச்சிட்டேன். ஆனால் முனைவர் பட்டம் இருந்தால் மட்டும்தான் அதை நம்புவாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போவதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்திய மொழிகள் நடுவர் நிறுவனம் எல் ராமமூர்த்தி ஐயா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் என்னோடய குருநாதர் ஐயா விஜயராகவன் அவங்கள்ட்ட நான் பதிவு பண்ணி, அவர் தான் எனக்கு நெறியாளர், எப்படி 5 இயலாக பகுக்கணும், எப்படி கொண்டுட்டு போகணுங்கிற முறையெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்தாரு. தேடல் அதிகமாக இருந்ததுனால தொடர்ந்து படிச்சுட்டேன். வாசிப்பதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களும் தீர்வுகளும் இதுக்கான ஆய்வு நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி முனைவர் பட்டம் வாங்கினாதான் இது ஏற்றுப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? முனைவர் பட்டம் படிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம அப்படின்ற ஆசை உங்களுக்கு வந்துருச்சா, இல்லைனா அது படிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த ஆசை வந்ததா? ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் ஐயா அவங்க படித்த பள்ளியில் நான் ஆசிரியர் பயிற்றுனராக போனேன்.
அப்போ அங்கே ஒரு ஆசிரியர் இருந்துட்டு எப்படி எழுதணும், கால் போட்டு புள்ளி வைக்கிறது சரியா, ரா போட்டு புள்ளி வைக்கிறது சரியா அப்படின்னு சொன்னாங்க, கேட்டாங்க என்கிட்ட. அந்த நேரத்தில் எனக்கு எப்பொழுதுமே எந்த ஒரு சொல்லையுமே சொல்லியும் பார்ப்பேன், எழுதியும் பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் அதை பற்றியான ஒரு நோக்கத்தை நான் எடுத்துப்பேன். அப்போ அதை எழுதி பார்க்கும்போது எழுத்தோட அமைப்பு விதியின்படி ரா போட்டு மேலே புள்ளி வைக்கிறது தான் சரியானது, துணைக்கால் போட்டு புள்ளி வைக்கிறது தவறானதுங்கிறது அவங்களுக்கு சொன்ன உடனே அவங்க எல்லாருமே என்னை ரொம்ப பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் தமிழில் கொஞ்சம் ஆய்வு மனப்பான்மை கொஞ்சம் அதிகமாச்சு. அப்புறம் பார்த்தா தமிழ் மீடியத்தில் படிக்கிற குழந்தைங்க முதற்கொண்டு தமிழ் வாசிக்கிறதுல பிரச்சனையாக இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கில வழியில் படிக்கிற குழந்தைங்க தான் தமிழ் வாசிக்க கஷ்டப்படுவாங்க. ஆனால் இப்போது தமிழ் வழியில் படிக்கிற குழந்தைங்களும் தமிழ் வாசிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதனால் இதை போக்குறதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம இந்த ஆய்வை முறையாக பண்ணணும். அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் வளம் தேவைப்படுதுங்கிறதுக்காக தான் சென்னையில் அந்த ராமநாதபுரத்தில் ஒரு கிராமம், கடுக்காய் வலசை அப்படின்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துலேருந்து சென்னை மாநகராட்சிக்கு மாறுதல் வாங்கிட்டு வந்தேன். அதனால் இங்கே திருப்பி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் போயிட்டு தமிழ் வாசிப்பு திறனில் ஏற்படும் சிக்கல்களும் தீர்வுகளும் முனைவர் பட்டம் வாங்கினேன். தமிழ் வழியில் படிக்கிற குழந்தைகளே தமிழ் எழுதத்துலேயும் படிக்கிறதுலையும் சரி நிறைய தவறுகள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ தமிழ் ஆசிரியர்கள் எப்படி சொல்லி கொடுத்தா இந்த குழந்தைகள் பிழை இல்லாமல் எழுதவும் படிக்கவும் ஆரம்பிப்பாங்க? அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். இந்த தமிழில் படிக்கிறது எழுதுறது அப்படிங்கிறது நம்ம அதிகமாகவே தவறாகவே படிச்சுக்கிட்டு இருக்கோம். தவறாக படிச்சுக்கிட்டு இருக்கோம்னா இது காலகாலமாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எங்களோட ஆசிரியர்கள் எங்களுக்கு தவறாக தான் சொல்லிக் கொடுத்தாங்க, அவங்களோட ஆசிரியர்கள் அவங்களுக்கு தவறாக தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியாக தானே இதுக்கு குறிப்பாக இது யார் மேலேயும் குறை சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட ஆய்வு இல்லை, இது குறித்திய ஆய்வு இல்லை. இந்த எழுத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கணும், இந்த சொல்லை எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற குறித்தான ஆய்வு இல்லை. தொல்காப்பியர் விதி என்ன சொல்லி கொடுத்தாரு? தொல்காப்பியர் எழுத்து சொல் பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ இது குறித்தான ஆய்வு, அடிப்படை ஆய்வு யார்கிட்டையும் இல்லாததுனால இது வழியாகவே தவறாகவே வந்துட்டு. இப்போ கசட தவற வல்லினம், கஞ்சன நம்மன மெல்லினம் அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு தான் வல்லினம். ஏன்னா மெய்யெழுத்தோட வகைகள் தான் வல்லினம் மெல்லினம். யாருமே மெய்யெழுத்தை சொல்கிறதே இல்லை. அது என்னன்னா பிள்ளைங்களுக்கு எளிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குழந்தைங்களுக்கு கடினமோ எளிதோ எதுவுமே தெரியாது. நாம் என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் அவங்களுக்கு பதியும். ஏன்னா அது க்ளீன் ஸ்லேட், சரிங்களா? நம்ம அதில் என்ன எழுதுகிறோமோ அதான் எழுத்து. நம்ம இக்குன்னு சொல்லி கொடுத்தா அவங்க இக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம கான் சொல்லி கொடுத்தா அவங்க கான் தான் சொல்லுவாங்க. அவங்க எளிமையாக படிக்கணும்ல, நம்ம எளிமையாக சொல்லி கொடுக்கணும்னு வேணால் நம்ம யோசிக்கலாமே தவிர அவங்க எளிமையாக கற்றுக்கணும்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு சொல்லும் போதே நம்ம என்ன செய்யணும், சரியாக சொல்லி கொடுத்துடணும். அதனால் இந்த மாதிரியான பிள்ளைகள் உச்சரிப்பு நமக்கு தவறாகவே உச்சரிக்க சொல்லி கொடுத்துட்டாங்க பல இடங்களில், பல எழுத்துக்களை. அப்போது அந்த உச்சரிப்பு திறன், அதுக்கடுத்து எழுதும் திறன், நமக்கெல்லாம் எழுதுறது ஒரு வீச்சு தான், ஆனால் அதுலேயும் மாற்றம் கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்படி காலத்துக்கும் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு முறையாக வந்து நமக்கு எளிமையே தேவை கிடையாதுங்க. நமக்கு தமிழ் படிக்கிறவங்களுக்கு எளிமையும் வேண்டாம், புதுமையும் வேண்டாம். தமிழை தமிழாக கற்றால் தமிழ் எளிது. அப்போ ஆசிரியர்கள் ஆய்வு நூலை எடுத்து படிக்கணும், ஆய்வு செய்யணும், ஆய்வு நூலை எடுத்து படிக்கணும். முழுமையான ஆய்வில் இதுக்கடுத்து இப்படி சொல்லிக் கொடுக்கணும், இதுக்கடுத்து இப்படி சொல்லிக் கொடுக்கணும், இதை இப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு எடுத்துகிட்டு போனால் 100% வெற்றி. இதை நாங்கள் எதில் பார்த்தோம் அப்படின்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த ஆய்வை நாங்கள் செய்து பார்த்ததில் எங்களுக்கு 100% நிறையவே வெற்றி கிடைச்சது. அவங்க அதுக்கு காரணமாக இருந்தது இப்போது ஜேடி ஜெயக்குமார் ஐயா அவர்கள், அப்புறம் கலெக்டர் கந்தசாமி ஐயா அவர்கள். இவங்க 2 பேரும் பக்கபலமாக இருந்தாங்க என்னோடய ஆய்வுகளை அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொடுக்கும்போது. 1,17,710 பிள்ளைங்களை நாங்கள் படிக்க வச்சோம். 1,65,000 பிள்ளைங்களை படிக்க வச்சோம். அப்போது 3 மாதத்தில். அப்போது ஆசிரியர்கள் எப்படி முடிஞ்சது? அவங்க ஒரே சிஸ்டமில் போனாங்க. இதுக்கடுத்து இது சொல்லிக் கொடுக்கணும், இதுக்கடுத்து இது சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி போனாங்க. அப்போது எல்லாரும் ஒரே மாதிரியாக சொல்லும்போது பிள்ளைங்க ஒரே மாதிரியாக படிச்சுட்டாங்க.
தமிழ் உச்சரிப்பிலே வந்து நிறைய பேர் வந்து தவறுகள் பண்றாங்க. நம்மலாம் வந்து ஆரம்ப காலத்துல இந்த ஆனா ஆவணா எழுதுறதுக்கே ரொம்பவே சிரமப்பட்டோம். அந்த உச்சரிப்பு வந்து எப்படி சரியா பண்ணலாம், அதை பத்தியும் சொல்லுங்க. உச்சரிப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ரொம்ப முக்கியமானது. ஆங்கிலத்துக்கு தான் நம்ம ஃபொனட்டிக்ஸில் பேசணும், அதுதான் மதிப்பு அப்படி இப்படிலாம் சொல்கிறோமே தவிர, உச்சரிப்பில் வந்து நம்ம நிறைய தவறுகள் விடுறோம். தொடக்க நிலையிலேருந்தே தவறு தான். இப்போ ஆய்வாளர்களோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வாசித்தல்னா என்ன அப்படின்னா, ஐம்புலன்களின் இயக்கம் தான் வாசித்தல். அப்போ ஐம்புலன்களையும் தான் இயக்கணுமே தவிர, நம்ம வந்து தலையை ஆ ஆ ஈ ஈ அப்படி தான், அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி அப்படி அது செய்யறதுக்கான அது இல்லைக்க, நம்ம வந்து புலன்கள் இயக்கம் வேணும். ஆ ஆ, இந்த ஆன்னு சொல்லும்போது இந்த இடத்துல நரம்பு ரெண்டும் விரியும். அப்போ காதுக்கும் வாய்க்குமான தொடர்பு நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அப்போ ஈ ஈ. இப்போ நீங்கள் போய் யார்கிட்டனாலும் கேளுங்க, அ ஆ இ ஈ உ ஊ அப்படின்னு ஒரே மாதிரியான ஒரு காற்றில் என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு எழுத்தை சொல்லி முடிச்சுட்டு மீண்டும் பழைய நிலைக்கு போயிட்டு திருப்பி அந்த எழுத்தை உச்சரிக்கணும். உ ஊ ஏ ஏ ஐ. இந்த ஐ அப்படிங்கிறது நீண்ட எழுத்து. எல்லாருமே சொல்லும்போது ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அப்படின்றவாங்க. அப்போ ஐயும் அவ்வும் நீண்ட எழுத்து, நம்ம அதை நீட்டி தான் சொல்லணும். சரிங்களா? ஆனால் அந்த ஐ அப்படின்னு சொல்லும்போது கடவா பல் பின்னாக்க கடிக்கும். அதுதான் சரியாக உச்சரிக்கிற முறை. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். ஏன்னா பின்னாக்கும் முன்னாக்கும் கடித்து நம்மளோட எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது நம்மக்கிட்ட உடல்களில் நிறைய மாற்றங்கள் வரும். பார்த்திங்கன்னா ஐ ஓ ஓ ஔ. இப்படி குழந்தைங்க உயிரெழுத்துக்களை சொல்லும்போது முகத்தில் வந்து இரத்த ஓட்டம் சீராயிரும். அப்போ குழந்தைங்க பார்க்கறதுக்கு வந்து ரத்த ஓட்ட சீராக இருந்தால் குழந்தைங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி சோகமாகவோ சோர்வாக இருக்க மாட்டாங்க. சரிங்களா? சோர்வாக இல்லாமல் நல்லாயிருக்கும், முகம் பொலிவுடன் இருப்பாங்க. ஏன்னா ரத்த ஓட்டம் முகத்தில் சீராகும். அது இப்படி தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு உயிரெழுத்துக்களை சொல்லிக் கொடுக்கணும். இப்போ ஐ அப்படிங்கிறது பின்னாக்கும், இந்த நா அப்படிங்கிறது முன்னாக்கும் கடிக்கணும். நாக்கை கடிச்சு தான் சொல்லணும். இதை நான் எல்லா ஊடகத்துலேயுமே சொல்லியிருக்கேன். ஏன் நாக்கு கடிச்சு சொல்லணும்னா, இந்து பல்லொலின்னு சொன்னோம். பந்து பத்து இத்து வந்து நாக்கு கடிப்போம். அப்போ இத்து ஆ தான்னு நாக்கு கடிப்போம். இந்து ஆ நான்னு நாக்கு கடிக்க மாட்டோம். அப்போ நிறைய தலைமுறையாக நம்ம தவறாக படிச்சுட்டோம். அப்போ நா அப்படின்றதான் அந்த 3 நாக்குரியது வேறுபாடு. அப்போ இந்த மாதிரி நாக்கை கடிச்சு உதட கடித்து நம்ம சரியாக உச்சரிக்கும்போது, என்னோடய வகுப்பில் ஒரு குழந்தை வாணி வடிச்சுக்கிட்டே இருப்பாள். இந்த பயிற்சி அவளுக்கு கொடுத்தேன், வாணி வடிகிறது நின்றுச்சு. சரிங்களா? என்ன எழுத்து டெய்லி அவளுக்கு தினமும் அவள் சொல்லி கொடுக்கக்கூடிய எழுத்து என்னென்னா, இந்து இவ்வு ஐ. இந்த 4 எழுத்தையும் தொடர்ந்து பயிற்சி கொடுத்தேன். தொடர்ந்து பயிற்சி கொடுக்க அவள்கிட்ட இந்த வாணி வடிகிறது நின்றுச்சு. அப்போ அந்த பிள்ளைக்கு ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்து ஆண்டு விழாவில் ஸ்டேஜில் ஏற்றி அவளை திருக்குறள் படிக்க வச்சு, கொஞ்சம் ஆங்கிலத்தில் கேள்விகள் கேட்டு அதுக்கு பதில் சொல்ல வச்சு, அந்த மாதிரிலாம் கிராமத்தில் பண்ணணும். சரிங்களா? நம்மளோட மொழியோட சிறப்பு இதெல்லாம், மொழியோட அமைப்பு சிறப்பு. அப்போ இதெல்லாம் வந்து இப்படி சரியாக உச்சரிக்கணும். அப்போ நம்ம எப்படி உச்சரிக்கிறோமோ அப்படி தான் எழுதணும். ஒளி வடிவத்திலேருந்து தான் வரி வடிவம் வந்தது. அந்த ஒளி வடிவத்தை நம்ம மறந்ததோட விளைவு தான் நம்ம வரி வடிவத்தில் தப்பாக எழுதுகிறோம். அப்போ நம்ம வந்து எப்பவுமே வந்து அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, டீச்சர் சொல்லுவாங்க, எழுத்தை எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுது. ஏன்னா அப்போ ஒரு எழுத்தை சொல்லும்போது இப்போ வந்து கொண்டான் அப்படின்னு இருக்கு, கோ அப்படின்னா என்ன சவுண்டில் முடியுது? ஓ சவுண்டில் முடியுது. அப்போ ஓ சவுண்டில் முடிஞ்சால் கொம்பும் காலும் போடணுங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? கேட்டேன், கே அப்படின்னா ஏ சவுண்டில் முடியுது. அப்போ ஏ சவுண்டில் முடிந்தால் கொம்பு சுழி மட்டும்தான் போடணும். அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு எளிமையாக சொல்லி கொடுத்துடலாம். ஓசையின் அடிப்படையில் தான் நமக்கு வந்து 12 ஓசை, ஆ முதல் அவு வரைக்கும் உயிரெழுத்து ஓசை 12.
அந்த ஓசையின் அடிப்படையில் நம்ம எழுத்துக்களை சொல்லி அந்த எழுத்துல இருந்து சொற்கள் அமைச்சு அந்த சொற்கள்ல இருந்து சொற்றொடர் அமைச்சோம்னா குழந்தைங்க எளிமையாக படிப்பாங்க. நான் அந்த முறையில் தான் புத்தகம் எழுதியிருக்கேன். தமிழ் மொழியில ரொம்பவே சிறப்பு வாய்ந்த எழுத்துனா அந்த ழாவை சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து அந்த வாழைப்பழம் அப்படின்ற சொல் வந்து சரியா உச்சரிக்க வராது இல்லையா? இந்த ழா ஆகட்டும் இல்லை லா ஆகட்டும் இல்லை நா ஆகட்டும் அதை எப்படி சரியான முறையில் உச்சரிக்கலாம் சொல்றீங்களா? இப்போ இந்த 3 லா இருக்குது. என்ன சொல்ல கொடுப்போம் நம்மன்னா, குண்டு லா போடு, இல்லைன்னா லட்டு லா போடு, கீழ்நோக்கு லா போடு, இல்லைன்னா பள்ளத்துக்கு வர லா போடு, இல்லை அந்த சிறப்பு லகரத்துக்கு மட்டும் ழா அப்படிங்கிறத நம்ம சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அந்த லகரத்தை எப்படி சொன்னால் குண்டு லா போடு பள்ளம் லா போடுன்னு சொல்லக்கூடாது. முதல்ல லா, இந்த நாக்கு வந்து பல்லு மேலே ஃபுல்லாக உள்ளே அடைச்சி லா, இந்த லட்டு லாக்கு போடும்ல அந்த லாவை லா அப்படின்னு உச்சரிக்கணும். பள்ளம் வருத லாவை நுனினா அந்த ஒரு நடு அன்னத்துக்கு பக்கத்தில் வச்சு லா அப்படின்னு சிறிய அழுத்தம் கொடுத்தா நம்மக்கிட்ட வேறுபாடு இருக்கும். அப்போது லாக்கும் நம்மக்கிட்ட வேறுபாடு இருக்குது. அப்போ குழந்தைங்கள்ட்ட நான் லா சொல்லலடா லான்னு எழுது, இது லா இல்லை லா அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து வா அப்படிங்கிறது இந்த நுனினா கடை எண்ணத்தில் போய் தொட்டும் தொடாமையும் பட்டும் படாமையும் அப்படி சொல்லண்டு நிற்கணும் வா. அப்போ தான் லாக்கும் ராக்கும் வேறுபாடு தெரியும். அப்போ நம்ம ஆசிரியர்கிட்ட இந்த உச்சரிப்பு தெரியணும். நான் வந்து லா சொல்லலை ரா சொன்னேன், நீ இதை ரான் படிக்காத லான் படி அப்படின்னு என்ன செய்யணும், இந்த உச்சரிப்பில் சொல்லி தான் பிள்ளைய திருத்தமே சொல்ற அந்த லா இந்த லான்னு லாக்கு பேர் வைக்கக்கூடாது. தமிழ் எழுத்துக்களை எப்படி சரியா எழுதுறது அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. நம்மளோட எழுத்து முறை வந்து ஒரே ஒரு வீச்சு தான் இருக்கும். நீங்கள் எந்த எழுத்தனாலும் எழுதி பாருங்க, எந்த இடத்துல கை வைக்கிறோமோ அந்த எழுத்தை எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் கை எடுப்போம். நம்மளோட முறை வந்து எழுத்து முறை ஒரு வீச்சு தான். ஆனால் இதை வந்து ஒரு காலகட்டத்தில் மாற்றிட்டாங்க. ஏன்னா மூக்கு வச்சா நல்லாயிருக்கும், இந்த எழுத்துக்கு மூக்கு வச்சா நல்லாயிருக்கும்னு மாற்றிட்டாங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சோம், இப்படி ஒரு தடவை கையெடுத்துட்டோம், இப்படி ஒரு தடவை கையெடுத்தோம், இப்படி ஒரு தடவை கையெடுத்தோம். நம்ம மொழியில் ஒரு வீச்சு எழுத்து தான் அப்படிங்கிற அந்த சிறப்பை நம்ம மறந்துட்டோம். அப்போ இன்றைய காலத்தில் யாருக்குமே நம்ம எழுத்து வந்து ஒரு வீச்சு அப்படிங்கிறது தெரியாமல் போயிட்டு. அப்போ இதுக்கு நம்மளோட எழுத்தோட சிறப்பையும் நான் காப்பாற்றணும். மூக்கு வச்சாதான் அழகாக இருக்கும்னா அந்த எழுத்து வந்து அழகாகவும் குழந்தைங்க எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், ஏறு கீற்று படுக்கை கீற்று சிறிது பின்தள்ளி அப்படின்னு ஒரு மூக்கு வச்சேன். சிறிது பின்தள்ளி இறங்கு கீற்று வளைவு கீற்று படுக்கை கீற்று சாய்வு வளைவு கீற்று தா அப்படின்னு குழந்தைங்களுக்கு எழுதுறதுக்கு சொல்லி கொடுத்தேன். இதே இது நான் முதியோர் கல்வியில் முதியோர்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதுமேவும் அந்த வயதானவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, சில எழுத்துக்கள் மறந்துட்டா அம்மா நீங்கள் அந்த வரி வடிவத்தை சொல்லுங்கம்மா நான் எழுதிடுறேன் அப்படிம்பாங்க. அப்போ நான் வரி வடிவம் சொல்ல அவங்க எழுதும்போது அந்த எழுத்து வந்துடும். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாயிரும். அந்த எழுதுகிற எழுத்து அவங்களுக்கு தெளிவாகவும் முறையாகவும் இருக்கும். அடுத்தாப்புல அந்த எழுத்தை மறக்கவே மாட்டாங்க. அப்போ நம்ம எழுதுறதுக்கு முன்னோடியாக நம்மக்கிட்ட ஒரு முறை இருக்குது, அதுதான் வரி வடிவங்கள். இப்போ ஆங்கிலத்தில் ஏ எழுதுறதுக்கு 2 slanting line in between 1 sleeping line is called ஏ அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுதுகிறோம். தமிழில் ஆ எழுது அப்படின்னா இலைய ஒரு முட்டையை போட்டு இப்படி போடுறா, இப்படி போட்டு அப்படி போட்டு இப்படி போடுன்னு தான் சொல்கிறோமே, எப்படி போடுன்னு இன்றைக்கி வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்ததில்ல. அப்போ நம்ம மொழியில் ஒவ்வொரு வரி வடிவத்துக்கும் பேர் இல்லையா அப்படின்னா நம்ம மொழியிலையும் ஒவ்வொரு வரி வடிவத்துக்கும் பேர் இருக்குது. சுழி, கீழ்ப்புறை, படுக்கை கீற்று, ஏறு கீற்று, இறங்கு கீற்று, ஆ இப்படி சொல்லி கொடுத்தா குழந்தைங்க வந்து முறையாகவும் வடிவமாகவும் தெளிவாகவும் எழுதுவதோடு மட்டுமல்லாமல் அந்த எழுத்து அவங்க மனதில் நிற்கும். இது வந்து ஒரு முழுமையான கற்றலாக அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இப்படி தான் குழந்தைங்களுக்கு முதல்ல உச்சரிப்பு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எழுத வைக்கிறது. தமிழில் எழுத வைக்கிறது அப்படிங்கிறது 5 கோடு போட்டு அந்த ஏட்டில் எழுத வச்சோம்னா பிழை இல்லாமல் இருக்கும். ஏன்னா கோட்டுக்கு மேலேயும் எந்த ஒரு எழுத்தும் போகாது, கோட்டுக்கு கீழேயும் எந்த ஒரு வரி வடிவமும் வராது. அந்த கோட்டுக்குள்ளேயே எழுதுறது மாதிரியாக இருக்கும். 5 வரிகளில் கோடு போட்ட நோட்டு, 5 வரிகளில் கோடு போட்டதுக்கான இருக்குது. இப்போ ஒரு சில கடைகளில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம கணினியில் ஒரு 5 கோடை போட்டு ஒரு பேப்பர் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பயிற்சி பண்ணலாம். என்னோடய புத்தகமெல்லாம் 5 கோடு தான் நான் அமைச்சு வச்சுருக்கேன்.
தமிழ் மொழியில வந்து இந்த வரி வடிவம் வந்து ஏற்கனவே இருந்திருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அதற்கான ஆய்வு மேற்கொள்ளும் போது அதற்கான புத்தகங்கள்லாம் இருந்ததா? இல்ல நீங்க ஆய்வு பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆய்வுக்குள்ள இறங்குனீங்க? இந்த ஆய்வு நான் 2000 ஆண்டிலிருந்து நான் பண்ணிக்கிட்டு வரேன். 2000 இருந்து 2003க்குள்ள ஒரு ஆண்டில் நம்ம அரசோட கல்வியியல் எஸ்சிஆர்டி மாநில கல்வியியல் பயிற்சி நிறுவனத்திலிருந்து ஒரு கையேடு அனுப்புனாங்க. ஒரு 7 மாவட்டத்துக்கு மட்டும் இந்த கையேடு வந்துச்சு. தமிழ் மொழி பயிற்சி கையேடு அப்படின்னு சொல்லிட்டு முதலாக எனக்கு ஆய்வுக்கு நான் உட்படுத்தினது அந்த நூல் தான். அதில் வந்து கீழ்பிறை, மேல் விலங்கு, சுழி, இறங்கு கீற்று, படுக்கை கீற்று இதெல்லாமே இருந்துச்சு. எல்லா வரி வடிவங்களுமே அதில் இருந்தது. அப்போ யாருமே அதை சரியாக பார்த்துக்கல. ஆனால் எனக்கு மட்டும் அதில் ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அதை மட்டும் எல்லா ஆசிரியர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தேன். அந்த சுழி, கீழ்பிறை, படுக்கை கீற்று எல்லாருக்குமே சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் அதை எப்படி சொல்லிக் கொடுத்தேன்னா, அந்த வரி வடிவங்களை வச்சு எப்படி உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் எளிமையாக எழுதுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுத்துட்டேன். இன்றைக்கு உலகத்தில் வந்து முதல்ல இந்த உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் எப்படி தெளிவாக வடிவமாக எழுதுறதுங்கிறதுல முதல் ஆய்வாளர் நானாக தான் இருக்கேன். இது இறைவனோட அருளால். எல்லாமே ராமானுஜர் மாதிரி எல்லாமே விடை எழுதிட்டேன். வினா தேடி அலைஞ்சது தான் பிஹெச்டி படித்தது. உங்களுடைய புத்தகத்துல வந்து அந்த எழுத்துக்களை எப்படி எழுதணும், எப்படி வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. அதையும் தாண்டி வந்து கியூஆர் கோடு வந்து கொடுத்துருக்கீங்க. அந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா நீங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கு இல்லையா? அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு? ஏன்னா வந்து ஒரு புத்தகத்தை கொடுக்கும்போது சாதாரணமாக கொடுக்காம நல்லா வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிறந்த முறையில் கொடுக்கணுன்ற எண்ணம் எப்படி உருவானது? இந்த ஆய்வு வந்து ரொம்ப பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தந்தது. நான் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு 6 ஆசிரியர்கள் மூலமாக ஒரு 100 பிள்ளைங்களை வந்து 40 நாள்களில் வாசிக்க வச்சோம். அப்படி வாசிக்கும் போது அப்போ இந்த இது வந்து எனக்கு ஆய்வு நல்ல வெற்றியை கொடுத்தது. ஆனால் இந்த இதில் தலைப்பில் உலகத்திலே முதல் ஆய்வாளர் நான் தான். அப்போ எல்லா இடத்துலையும் இதை வந்து உலகம் பூரா கொண்டுட்டு போகணுங்கிற இலக்கில் தான் பதவி உயர்வு வேண்டாம், ஊதிய உயர்வு வேண்டாம், சம்பளம் குறைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். அப்போது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நான் ஒரு ஆள் உலகம் பூரா சுத்த முடியாது, எல்லாருக்கும் சொல்லியும் கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டேன், அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சிந்தனை கொடுக்கறது எல்லாமே இறைவன் தான். அப்போ இந்த கியூஆர் கோடு ஒவ்வொரு பக்கமும் கியூஆர் கோடு வச்சு நம்ம ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி உச்சரிக்கணும், ஒவ்வொரு நாள் பாடங்களையும் எப்படி படிக்கணும்னு நம்மளே ஒரு கியூஆர் கோடு போட்டு வீடியோவாக போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி நான் பண்ணினேன். சினிமா டைரக்டர் ஹரிவுத்ரா அப்படின்னு சொல்லிட்டு, தமிழுக்காக நீங்கள் இவ்வளோ சிரமப்படுறீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்பலாம் காசு வாங்கலை. அவரோட பங்கு அவர் வேண்டான்னே சொல்லிட்டு மற்ற இது எல்லாத்துக்குமே தான் பணம் வாங்கிக்கிட்டாங்க. அவருக்கானது வாங்காமல் எந்த நாளுக்கெல்லாம் நான் பண்ணணும்னு நினச்சாங்களோ அந்த நாள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கியூஆர் கோடில் வந்து அதுக்காக அமைச்சது தான். ஏன்னா எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து வீட்டுக்கு ஒருத்தனுங்க போய் படிக்கணும் அப்படிங்கிறது. என்னோடய புத்தகம் வீட்டுக்கு ஒரு புத்தகம் இருந்தால் போதும், எல்லாருமே எழுத படிச்சிடலாம். ஏன்னா எல்லாருமே வீட்டில் கியூஆர் கோடு யூஸ் பண்ணாங்கன்னா எல்லாருமே வீட்டுக்கு ஒரு புத்தகம் இருந்தால் எல்லாருமே எழுத படிச்சிடலாமே. ஒரு சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எழுத்து கூட்டி வந்து ரொம்பவே மெல்லமாக படிப்பாங்க, சரளமாக படிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே சிரமப்படுவாங்க. அதே மாதிரி எழுதுத்துலேயும் வந்து நிறையவே தவறுகள் பண்ணுவாங்க. அதெல்லாம் திருத்திக் கொள்றதுக்கும் அதெல்லாம் வந்து சரியான முறையில் பண்ணுறதை பற்றி உங்களுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கீங்களா? ஆமாம், என்னோட புத்தகத்தில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம செய்கிற பிள்ளை என்ன அப்படின்னா, எழுத்தை வந்து ஒன்றா சொல்லி கொடுத்துட்றோம், ஆனால் சொல்ல சேர்த்து சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறோம். எழுத்துக்கும் சொல்லுக்குமான வேறுபாடு குழந்தைகளுக்கு தெரியாமல் இருக்குது. எழுத்தை ஒன்றா படித்ததுக்கப்புறம் சொல்லுலையும் போய் எழுத்தை கூட்டு அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் எழுத்தை கூட்டு தான் இருப்பாங்க. அப்போ உனக்கு எல்லா எழுத்துமே தெரியுமே, அந்த எழுத்தை அப்படியே சேர்த்து சொல்லுடா. பட்டம், பம்பரம் அப்படின்னு சேர்த்து சொல்லு, நீ உனக்கு தெரிஞ்ச எழுத்து தான், அதை சேர்த்து சொல்லுன்னு கற்றுக் கொடுக்கணும். சொல்லில் போய் எழுத்து கூட்டக்கூடாது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கணும், பாடப்புத்தகங்களில் எழுத்து, அந்த எழுத்தை குறித்தான சொல்லு, அந்த சொல்ல குறித்தான சொற்றொடர் இப்படி அமைச்சிருக்கணும். அப்போ தான் குழந்தைங்களால் எழுத்து கூட்டாமல் விரைவாக வாசிக்கிறதுக்கும் பழக முடியும், சொற்றொடரையும் விரைவாக வாசிக்க பழக முடியும். ஸோ நம்ம எழுத்து வந்து தொல்காப்பியர் விதிப்படி நம்ம அமைச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது. இந்த தலைப்பில் முதலாக ஆய்வு செஞ்சது நீங்கள் தான். இந்த தலைப்பை எடுக்கணுன்ற சரி, அது மட்டும் இல்லை இந்த ஆய்வு மேற்கொள்ளும் போது உங்களுக்கு வந்து வழித்துணையாக இருந்திருப்பாங்க, உறுதுணையாகவும் சில பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்கள பற்றி சொல்லுங்கள். தமிழ் வாசிப்பு திறனில் ஏற்படும் சிக்கல்களும் தீர்வுகளும் இந்த தலைப்பை
எடுக்க சொன்னதே எங்கள் பெரியப்பா இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள். அவங்க தான் வந்து முதல்ல நான் வந்து எதனால் இங்கே வந்ததுக்கப்புறம், சென்னை வந்ததுக்கப்புறம் எனக்கு அவங்க வழிகாட்டியாகவும் எனக்கு பக்கபலமாகவும் துணையாகவும் இருந்தது எல்லாமே எங்கள் பெரியப்பா குடும்பம் தான். நான் இலக்கியம் பற்றி ஒரு தலைப்பு எடுத்து ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் பெரியப்பாட்ட கேட்கும்போது, இல்லை நீ அதில் பண்ணுனா ரொம்ப நாள் ஆகும், நீ ஏற்கனவே இப்போ பண்ணி வச்சுருக்கேல்ல, உன்னோட துறை சார்ந்து பண்ணி வச்சுருக்கேல்ல, அந்த துறை சார்ந்தே பண்ணு, நீ சீக்கிரமாக முடிச்சிருவ அப்படின்னு முதல்ல என்னோட துறை சார்ந்து பண்ண சொன்னது அவர் தான். என்னோட குருநாதர் விஜயராகவன் ஐயா, அவங்கள்ட்ட போய் நான் தலைப்பு என்ன தலைப்பு எடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, நீ ஒரு 5 தலைப்பு எழுதிட்டு வா, நான் அதில் ஒன்று உனக்கு தேர்வு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ நான் தொடக்கப்பள்ளிகளில் தமிழ் வாசித்தலும் அதற்கான சிக்கல்களும் தீர்வுகளும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போனேன். அப்போ எங்கள் குருநாதர் ஐயா வந்துட்டு, தொடக்கப்பள்ளிங்கும் போது நிறையா வந்துடும், தொடக்கப்பள்ளி மட்டும்தான் இருக்கும், ஆனால் நிறையா குழந்தைங்களுக்கு எழுத படிக்க தெரியல, அதனால தமிழ் வாசிப்பு திறனில் ஏற்படும் சிக்கல்களும் தீர்வுகளும் தொடக்கப்பள்ளியை எடுத்துகிட்டு பொதுவாகவே நம்ம வச்சிடலாம், இது நல்லா இருக்குது, நீ இதில் பண்ணி, இந்த தலைப்பில் யாருமே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒவ்வொரு ஆய்வுலையும் ஒவ்வொரு உச்சரிப்புக்கும் நான் ஒவ்வொரு இடத்துக்கு போனேன். இப்போ அந்த கீழ் விலங்கு கீழ்பிறை அப்படிங்கிறது நன்னூல் உரையாசிரியர் நச்சினிக்கினியார், சிவஞான முனிவர் இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. கீழ் மேல் பிறை விலங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, மெய்யெழுத்துக்கள் விரித்தி உரையில். அப்போ இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. நீங்கள் மொழியியல் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தீங்கன்னா இந்த வரி வடிவங்கள்லாம் ஒரு பாடமாகவே பல்கலைக்கழகத்துக்கு வச்சுருக்காங்க. அதை வந்து நான் எல்கேஜி பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அது சரியாக இருக்கும், மொழி வளர்றதுக்கு அது அடிப்படையாக இருக்கும் அப்படின்னு நான் கொண்டுட்டு வந்து என்னோடய ஆய்வில் வச்சேன். ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த நீங்கள் தமிழ் ஆசிரியராக ஆனதுக்கு அப்புறமா வந்து தமிழ் எப்படி சிறப்பான முறையில் வந்து வாசிக்கணும், எப்படி வந்து பிழை இல்லாமல் எழுதணும், அதை சார்ந்த ஆய்வு பண்ணி அதுக்காக இங்கிலாந்து பாராளுமன்றத்தால் ஒரு சிறப்பான அங்கீகாரம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது உங்களுக்கு மட்டும் பெருமை இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கே வந்து பெருமை சேர்த்துக்கிங்கன்னு தான் சொல்லணும். உங்களுடைய புத்தகங்கள் மூலமாக நிறைய தமிழ் மாணவர்கள் வந்து பிழை இல்லாமல் படிக்கவும் பிழை இல்லாமல் எழுதவும் வந்து கற்றுட்டு இருக்காங்க. அதுதான் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாராட்டு பரிசுனே நான் சொல்லுவேன். இப்படி மிக சிறந்த புத்தகங்களை எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாமல் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எனக்கும் உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி.